ஏன் சொன்ன? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலே NRC CRC என்ற CA என்ற பிரச்சனை இந்தியா முழுக்க வந்தது. அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தலைவர் வெற்றி தளபதி CAA NRC குரல் கொடுத்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பாக இருந்தால் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டம், இந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கமாடும் சென்று இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தார் என்பதுதான் இந்த நிராசன உண்மை என்று பார்க்கப்படுகின்றது. என்ன சொன்ன? இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிக்கும் காட்சிகளை நீக்காவிடில் பீஸ் திரைப்படத்தை திரையிட விட மாட்டோம் என தமிழ்நாடு முஸ்லீம் லீக் எச்சரித்துள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் முஸ்தபாவிடம் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாங்க இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் இந்தியாவில். சரி, இதுக்கு முன்னாடி இருந்த துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுறதே இவர்களோட மையப்புள்ளியாக வைத்து வேலை செய்கிறார்களோ. ஒரு கலைஞராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இது போன்ற காட்சியில நடிக்கிறதுக்கு எப்படி சம்மதிக்கிறான்னு தெரியல. ஏற்கனவே துப்பாக்கி படத்துல கோர்ட் வரைக்கும் போய் நீதியரசர் 2 அமர்வு கொண்ட நீதியரசர் நினைவிருந்தா சசிதரன் போன்ற நீதியரசர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. நீங்க இந்த மாதிரி எப்படி எதுக்கு படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்கப்புறம் திரையிட்டார்கள். நீங்க இஸ்லாமியர் மனத்தை புண்படுத்தாமல் நீங்க இந்த படத்தை அதுல இருக்க காட்சியை நீக்கிட்டு திரையப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டேன். இதுல உண்மை அது வேற வாய், இது நார வாய்.